Hi friends. So ration products வந்து unbox பண்ண வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5:30 ஆக போகுது. பட் அவுட்டர் கிளைமேட் பாருங்க செமையா இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பயங்கரமான கருமேக கூட்டம் வந்து அப்படியே வந்து சூழ்ந்து வந்துட்டு இருக்குது. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரு மழை வந்து வெயிட்டிங்கு. ஆல்ரெடி வந்துட்டு தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக தூறல் போட்டுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஒரு லெமன் டீ குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லெமன் டீ குவிக்காக எப்படி போடுறதுன்னு வாங்க காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய புதினா வந்து வளர்ந்து போயிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 இலை புதினா வந்து எடுத்துக்கலாம். புதினா வச்சு போட்டோம் அப்படின்னா லெமன் டீ வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து லெமன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி சீரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாமா புதினா டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் சொல்ல இல்லையா, அந்த புதினா டீ தான் போட போகிறோம். வாங்க போயிட்டு எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரெசிபி டைரிஸ். நான் மாடியில் நின்று சொல்லிவிட்டு கீழே வரத்துக்குள்ளேயே மழை செம்மையாக பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ லெமன் டீ போடுறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டீ தூள் போடுறேன். நார்மல் டீ தூள் தான், வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாயிடும், நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருந்தால் தேன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா 2 பேர் குடிக்கிற டீக்கு கரெக்டாக இருக்கும். நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புதினா லீவ்ஸை ஒரு 7-8 இலை அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே லேசாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு இது கூடயே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரணும். ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது, அட் த சேம் டைம் கொதிக்காமலும் இருக்கக்கூடாது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், பிளாக் டீ, லெமன் டீ, புதினா டீன்ட்டு. இந்த கேரளாலலாம் வந்து கட்டஞ்சாயின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இது தான் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துலேயே கொதிச்சிருச்சு, அதனால் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து சிம்மில் வச்சிடுறேன், அந்த எசன்ஸ்லாம் இறங்கி வரத்துக்காக. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம், நான் வந்து குட்டி பழமாக தான் எடுத்தேன், அதனால் பாதி பழம் அப்படியே புழிஞ்சிடுறேன். பெரிய பழமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாதிலையும் கொஞ்சமாக புழிங்க. நிறைய புழிஞ்சோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், குடிக்க முடியாது. ஸோ இப்போ இதை வந்து புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நார்மலாக டீ வடிகட்டுற மாதிரியே வடிகட்டிடலாம். இதை லெமன் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். லெமன் ஊற்றினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஷைனிங்கான கலருக்கு வந்து மாறிடும். ஸோ அந்த ரெஸ்டிங் டைம் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் கப்புக்கு வந்து மாற்றிக்கலாம். இது என்னுடைய ஃபேவரட் கப், நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்கான கப்பு. ஸோ இதில் வந்து மேலே வந்துட்டு ஒரு 2 புதினா லீஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ சூடாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டீ போட்டாச்சு, லெமன் டீ. இப்போ மழையை வேடிக்கை பார்த்துட்டே டீ குடிச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டீ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.